மேடையில் இருக்கும் அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும், தாய்மார்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், அத்தனை பேருக்கும் இந்த கூட்டணி சார்பாக எங்களுடைய பணிவான வணக்கங்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளராக அன்பு சகோதரர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்தில் மாபெரும் ஒரு வெற்றியை கொடுத்து மீண்டும் தருமபுரி தொகுதியை மாம்பழம் சின்னம் வென்றது என்கின்ற ஒரு மாபெரும் வெற்றி செய்தியை இந்த தேர்தலில் நீங்கள் அனைவரும் அவருக்கு தரணும். ஏற்கனவே அவர்தான் இங்க எம்பி. மீண்டும் இரண்டாவது ஒரு மிகப்பெரிய வெற்றியை அன்பு சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்தில் தந்து மிகப்பெரிய வெற்றியை கூட்டணியை சேர்ந்த அனைத்து சகோதரர்களும் ஒரே கரமாக இணைந்து மாபெரும் ஒரு வெற்றியை தரணும் சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதே போல பாப்பிரெட்டிப்பட்டி இடைத்தேர்தல் சட்டமன்ற உறுப்பினர் திரு கோவிந்த சுவாமி அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் நீங்கள் அத்தனை பேரும் வெற்றியை கொடுத்து இந்த இருவருக்கும் மாபெரும் ஒரு வெற்றியை இந்த தேர்தலில் தர வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் பார்த்து நான் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். இங்க நமது அன்பு சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நான் அறிமுகம் கொடுக்க தேவையில்லை. உங்கள் அத்தனை பேருக்கும் மிகவும் பரிச்சயமானவர் டாக்டர் இளைஞர், ஏற்கனவே இந்த தொகுதியில் எம்பியாக இருக்கக்கூடியவர். அதே போல பாப்பிரெட்டிப்பட்டியினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடும் திரு கோவிந்த சுவாமிக்கும் இங்கு நான் அறிமுகம் செய்ய தேவையில்லை. அவரும் உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிந்தவங்க தான். சோ இந்த இரண்டு பேருக்கும் இந்த கூட்டணியின் சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து தர வேண்டும். மிகப்பெரிய ஒரு சாதனை வெற்றியா இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இப்போ நான் திரு அன்புமணி ராமதாஸ் பத்தி சில வாரா போய் பேச முடியும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களில் மிக சிறந்தவர் அன்புமணி ராமதாஸ் அரசியல். அதே மாதிரி டாக்டருக்கு படிச்சிருக்காரு, மருத்துவர். அவருடைய பிரச்சாரங்கள் எல்லாம் நான் டிவியில பார்ப்பது உண்டு. ஒரு இளைஞருக்கு என்ன ஒரு துடிப்பு இருக்கணும், இந்த நாட்டை முன்னேற்ற ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸா ஒரு தொலைநோக்கு பார்வையோடு மிக சிறந்த முறையில் அந்த திட்டங்களை பற்றி பேசுவதும் அதை வழிவகைப்படுத்துவதும், எப்படியெல்லாம் இந்த தமிழ்நாடு வரணும்ன்ற ஒரு கனவு அவருடைய பேச்சில் நான் பல தடவை நான் பார்த்திருக்கிறேன். இது உண்மை. ஏன்னா வருங்கால தமிழகம் இன்றைக்கு நான் சொல்றேன், இளைஞர்களாகிய உங்கள் கையில தான், வேற யாரும் கிடையாது. வருங்கால தமிழகத்தை இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ், சுதீஷ், அதுபோல நேற்று சரவணன், சேலம்ல சரவணன் ஏடிஎம்கே, அவருக்கு தான் நான் பேசினேன். நான் இன்னைக்கு 40 தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று நமது கூட்டணி சார்பாக போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களுக்காகவும் நான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில் இன்றைக்கு தருமபுரிக்கு அன்பு சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்காக இங்க உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதில் உண்மையில் என்னுடைய மகிழ்ச்சிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு போட்டியிடும் 40 வேட்பாளர்களில் அதிகமாகவர் இளைஞர்கள் தான் நம்ம கூட்டணியில போட்டி போடுறாங்க. எஸ்பெஷலி அதுல சுதீஷ், அன்புமணி ராமதாஸ், சரவணன் போன்ற பல இளைஞர்கள் இன்றைக்கு எம்பி வேட்பாளர்களாக போட்டி போடுறாங்க. என்னுடைய தாழ்மையான கருத்து என்னன்னா, ஒரு டெல்லிக்கு செல்லும் பொழுது ஆங்கில புலமை அவசியம். அந்த ஆங்கில புலமையோடு திறமையான ஒரு எம்பி வேட்பாளர்களை நமது தொகுதியின் சார்பாக நாம தேர்ந்தெடுத்து அனுப்படும் போது அவங்க போய் நம்மளுடைய தொகுதிக்காக உரிமையை பேசி, உரிமையோடு அந்த நலத்திட்டங்களை கொண்டு வந்து இந்த தொகுதிகளை நிச்சயம் முன்னேற்றுவார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்கவே முடியாது. அவர் ஏற்கனவே ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்டரா இருந்திருக்கார், சுகாதாரத்துறை மந்திரியா, கேபினட் மினிஸ்டரா இருந்தவர் அவர் ஏற்கனவே. அது மட்டும் இல்லாம இத போதல சவுண்ட் போட்டுக்கிட்டே 108 ஆம்புலன்ஸ், அது மத்திய அரசின் திட்டமாக இருந்தாலும் கேபினட் மினிஸ்டராக இருந்த பொழுது தமிழ்நாட்டுக்கு அதை கொண்டு வந்து அதை மிகச்சிறந்த முறையிலே
இருக்குன்னா அந்த அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நிச்சயம் நம்ம வந்து அன்புமணி ராமதாஸை வாழ்த்தியே ஆகணும். அதே போல புகையிலை எதிர்ப்பு, டாஸ்மாக் எதிர்ப்பு என்று பல திட்டங்களை அவங்க வந்து கடுமையாக எதிர்த்ததின் விளைவு இன்றைக்கு உண்மையிலேயே புகையிலை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை கணிசமாக குறைந்து விட்டது. அந்த கிரெடிட்டும் மிஸ்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை சேரும் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோட சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இளைஞர்களை நல்வழிப்படுத்தணும், அவர்களை முன்னேற்றுவதற்கு, அவர்கள் வருங்காலத்தை உருவாக்குவதற்கு இது போன்ற இளைஞர்கள் தான் நமக்கு தேவை. அது போன்ற ஒரு நல்ல வேட்பாளர் தான் இன்னைக்கு தர்மபுரி தொகுதியில உங்களுக்காக போட்டி போடுகிறார். அதனால நல்ல வேட்பாளர் உங்களுக்கு கிடைச்சிருக்காரு. மீண்டும் இந்த வாய்ப்பை நீங்க எல்லோரும் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்கிறேன். ஏற்கனவே அவர் எம்பியாக இருந்த போது பல திட்டங்களை செய்திருக்கார். நான் ஒரு இடத்துக்கு வர்றேன்னா குறிப்பை எடுத்து தான் வருவேன். இப்ப அன்புமணி அவர்களை பற்றி நான் வரும் பொழுது அவருக்காக இங்க பேசுறேன்றப்பவே அவருடைய பயோடேட்டா எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வந்தேன். இருக்கிறதுலே யங் சாம்ப் அவர் தான். 50 வயசு தான் ஆகுது அவருக்கு. வெரி வெரி யங் மேன், டைனாமிக் மேன். அவருக்கு வந்து இந்த தொகுதிக்கு உழைக்க ஒரு நல்ல வேட்பாளர். பல திட்டங்களை ஏற்கனவே அவருடைய சாதனை திட்டங்களை செஞ்சிருக்காரு. சிலவற்றை நான் சொல்லி ஆகணும். பெரம்பூர் தர்மபுரி இணைப்பு ரயில் பாதை திட்டம், அதுல இன்னைக்கு செயல்பாடு நடந்துட்டு இருக்கு. தர்மபுரியில பாஸ்போர்ட் கேந்திரம் அமைந்திருக்கிறது. பாளையம்புதூர் ஜெகநாதன் கோம்பை திட்டம், மாரியம்மன் கோவில் பள்ளம் அணைக்கட்டு திட்டம், பஞ்சப்பள்ளி திட்டம், அதே போல் தூள் செட்டில ஏரி இணைப்பு திட்டம், எண்ணெய் கொள்புதூர் தும்பல அள்ளி நீர்ப்பாசன திட்டம், சின்னாறு கொள்ளக்காது அணை திட்டம், பஞ்சப்பள்ளி பாப்பரப்பட்டி இரண்டுக்கும் பாசன கால்வாய் திட்டம் என்று பல திட்டங்கள் இங்க செய்திருக்கிறாங்க. அந்த வகையில் இன்னும் அவர் செய்ய வேண்டிய பணிகள் இந்த தொகுதிக்கு ஏராளமாக இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும். கேப்டனை சந்திப்பதற்காக ஐயா ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வீட்டுக்கு வந்து கேப்டன் அவர்களை உடல்நலம் விசாரிச்சு கேப்டனோடு அன்னைக்கு 2 பேரும் மனசு விட்டு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஐயாவோட நானும் பேசுற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இதுதான் நான் முதல் வாட்டி பார்க்குறேன் வெறும் க்ளோஸா. அப்போ 2 பேரும் கேப்டனும் அவரும் மனம் விட்டு பேசும் பொழுது பல விஷயங்களையும் அவங்க மனம் விட்டு பேசும்போது உண்மையிலேயே பார்க்க சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு அவர் வந்து வயதுல மூத்தவர், அவர் போராளி, அவர் எவ்வளவோ போராடி தான் இந்த கட்சி, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியை இந்த அளவு கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அதற்கு அவருக்கு தான் அந்த பெரிய கிரெடிட் ஐயா ராமதாஸ் அவர்களை தான் சாரும். அந்த வகையில் கேப்டனை வந்து நேரடியாக சந்தித்து உடல் நலம் விசாரித்த ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இந்த நேரத்தில் நமது நன்றிகளை இந்த நேரத்திலே நாம் தெரியப்படுத்துகிறோம். அதுதான் ஒரு நல்ல உறவுக்கான அடையாளம். எத்தனையோ விதமான சூழ்ச்சிகளை செஞ்சாங்க திமுக, இந்த கூட்டணி சேர்ந்துடவே கூடாது அப்படின்னு பல சூழ்ச்சி. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த கூட்டணி மட்டும் அமைஞ்சிருச்சுன்னா இனி தமிழ்நாட்டில் திமுக ஒரு கட்சியே வராது, இருக்காது அப்படிங்கிறது அவங்க உறுதியாக அவர்களுக்கு தெரியும். அதனால என்ன மேக்சிமம் இதை தடுக்க முடியும் சூழ்ச்சி பண்ணாங்க. ஆனா எல்லா சூழ்ச்சிகளையும் அறிந்தவர்கள் தான் கேப்டனும் ஐயா ராமதாஸ் அவர்களும் முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும். எல்லா சூழ்ச்சிகளையும் முறியடித்து இந்த மெகா கூட்டணியை அமைத்து இன்றைக்கு நான் 40க்கும் போகும் பொழுது மக்கள் வரவேற்பை பார்க்கும் பொழுது நிச்சயமாக 40 தொகுதிகளையும் வென்றெடுக்க போகும் அந்த கூட்டணி நமது கூட்டணி தான். இதுல மாற்று கருத்தே இல்லை. இந்த டிவியில கருத்து கணிப்பெல்லாம் வருது, அதெல்லாம் நீங்க பார்த்து யாரும் ஒண்ணு பயந்துட வேணாம். அது கருத்து கணிப்பு இல்லை, கருத்து திணிப்புகள் தான். இன்னைக்கு இருக்கின்ற அத்தனை சேனல்ஸும் மீடியாவும் திமுகவினுடைய கூட்டணி சேனல்ஸ், கூட்டணியை சேர்ந்தவங்க. லயோலா கருத்து கணிப்பு என்று ஒன்று விட்டாங்க. அது விட்டவங்க யார் தெரியுமா? திமுகவுடைய ஒன்றிய செயலாளர், பகுதி, வட்டம், இவங்க தான் லயோலா கருத்து கணிப்பு குழு. அப்ப எப்படி இருக்கும்? அதனால நீங்கள தெளிவானவங்கன்றது எங்களுக்கு தெரியும். தருமபுரி மாவட்டத்துக்கு நான் எத்தனையோ வாட்டி வந்திருக்கேன் கேப்டன் கூட. அதனால நீங்க எல்லாம் தெளிவானவர்கள். இது போன்ற
பிரச்சாரத்தை பொய் வதந்திகளை நீங்க யாரும் நம்ப மாட்டீங்கன்னு நமக்கு வந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் உங்க முன்னாடி சொல்றேன். இந்த கூட்டணி ஒட்டுமொத்த தமிழகத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 40 தொகுதிகளையும் வென்றெடுக்க போகும் கூட்டணி இந்த கூட்டணி தான் என்பதும், அது மட்டும் இல்லாம 18 இடைத்தேர்தல்களில் வென்றெடுத்து இந்த ஆட்சி தொடர்வதற்கும் இந்த கூட்டணி நிச்சயமாக உறுதியாக நிற்கும் என்பதும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன். எனவே நீங்க எல்லாரும் நல்லபடியா சிந்திங்க. நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த முறை நமது பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில தான் இந்த கூட்டணிக்கு நடக்க போகுது. அப்போ நமது எம்பிகள் வெற்றி பெற்று அங்க போகும்போது உறுதியாக இவங்க எல்லாம் மந்திரி ஆக போறாங்க. அதுல மாற்று கருத்து கிடையாது. உறுதியாக மந்திரிகள் ஆக போறாங்க. அப்போ திரு நரேந்திர மோடியிடம் உரிமையோடு கேட்டு பெற்று இந்த தொகுதியை எல்லா விதத்திலும் முன்னேற்றுவார்கள் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் உங்களுக்கு யாருக்கும் தேவையில்லை. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சுதீஷ்காக பிரச்சாரத்துக்கு போறப்ப சொன்னாரு, இது கேபினட் மினிஸ்டரோட தொகுதி. வருங்காலத்தில் அதாவது கள்ளக்குறிச்சி தொகுதி வந்து கேபினட் மினிஸ்டர் ஆக போறார். நான் இப்ப சொல்றேன், தர்மபுரி அன்பு சகோதரர் அன்புமணி ராமதாஸும் கேபினட் மினிஸ்டர் ஆக போவது உறுதி. அந்த வகையில் தர்மபுரி தொகுதியும் ஒரு கேபினட் அந்தஸ்து பெற்ற ஒரு மந்திரி தொகுதியாக மாறும் பொழுது உங்களுக்கான உரிமைகளை உரிமையோடு கேட்டு பெற்று இந்த தொகுதியை இன்னும் சிறப்பான முறையில் திரு அன்புமணி ராமதாஸ் உயர்த்துவார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா நிறைய விஷயம் அவருக்கு இருக்கு, நிச்சயம் செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி பாப்பிரெட்டிப்பட்டி அன்பு சகோதரர் மறந்துடாதீங்க, இரட்டை இலை சின்னம். இந்த கூட்டணியின் வெற்றி சின்னம் என்ன? இரட்டை இலை சின்னம். அந்த இரட்டை இலை சின்னத்துக்கு நீங்க எல்லாரும் வாய்ப்பு கொடுத்து மாபெரும் வெற்றியை தரணும். அன்புமணி அவர்களுடைய வாக்குறுதிகள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியுமா எல்லாருக்கும்? ஏன்னா அவங்க தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்காங்க. அந்த தேர்தல் அறிக்கையில் இருப்பவற்றை உறுதியாக நிறைவேற்றுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கூட்டணியில் இருக்கும் இந்த கூட்டணி தலைமையிலான அதிமுக ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கிறது. அதனால் நிச்சயமாக அந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கின்றவற்றை நிச்சயம் நிறைவேற்றுவாங்க. மாற்று கருத்து இல்லை. தருமபுரி விவசாயிகள் சார்ந்த பூமி. நான் ஷார்ட்டா சொல்றேன், டைம் இல்லாதனால. இது விவசாயிகள் சார்ந்த பூமி. இங்க விவசாயிகள் நல்லா இருந்தா தர்மபுரி மாவட்டமே சிறப்பாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதற்கு நாங்கள் வலியுறுத்தி இந்த கூட்டணி சார்பாக திரு நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து நதிநீர் இணைப்பை உறுதியாக உரிமையோடு கேட்டு பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஆனா மிக சேலஞ்சிங்கான ஒரு திட்டம் தான். இருந்தாலும் எப்படி வாஜ்பாய் காலத்தில் தங்க நாற்கரை சாலை திட்டத்தை பாரதிய ஜனதா கொண்டு வந்ததோ அதுபோல் நதிநீர் இணைப்பை திரு நரேந்திர மோடி தலைமையில் அவசியம் கொண்டு வந்து தமிழக நதிகளை இணைத்து தமிழக விவசாய பெருமக்கள் வாழ்ந்தார்கள் என்ற ஒரு சரித்திரத்தை இந்த கூட்டணி உங்களுக்காக நிச்சயமாக கொண்டு வருவோம் என்ற முதல் வாக்குறுதியை தருகிறேன். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடுல கேப்டன் எடுத்துக்கங்க, ஐயா எடுத்துக்கங்க, இன்னைக்கு அண்ணன் முதல்வரை காலையில சந்திச்சுட்டு தான் இங்க வரோம். எல்லாருமே விவசாய குடும்பம் தான். இங்க விவசாய குடும்பத்தை தவிர யாரும் கிடையாது. எல்லாரும் விவசாய குடும்பம் தான். நானும் விவசாயம் தான். விவசாயிகளா இருந்துதான் இன்னைக்கு போய் சென்னையில இருக்கும். அதனால விவசாயத்திற்கு தான் முதலிடம். அந்த விவசாயிகள் வாழ்ந்ததாக தான் சரித்திரம் இருக்கணும். அது மட்டும் இல்லாம பல நீர்ப்பாசன திட்டங்கள், காவிரி உபரி நீர் திட்டம், அதே மாதிரி தர்மபுரி எப்பவுமே ட்ரை லேண்ட், எல்லாருக்கும் தெரியும். இங்க மழை கம்மி. அப்போ இங்க இருக்கின்ற திட்டங்களை நாம் எப்படி சரி செய்தால் உங்களுக்கு எல்லாம் குடிதண்ணீருக்கும் தொழிலுக்கும் விவசாயத்திற்கும் அந்த குடிதண்ணீரை கொண்டு வர முடியும் என்பதை உறுதியாக சரியாக திட்டமிட்டு உறுதியாக இந்த முறை கேபினட் மினிஸ்டராக போகும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்டாயம் அதை செய்வார் என்ற வாக்குறுதியை அவர் சார்பாக உங்களுக்கு நான் தருகிறேன். அதே மாதிரி சேலத்திலிருந்து பாப்பிரெட்டி வழியாக சென்னை இழைக்கின்ற அந்த சாலைகளையும் அவர் இன்னைக்கு நடத்த போறோம்னு சொல்லியிருக்காரு. அதையும் நாம பார்ப்போம். தர்மபுரி மாவட்டத்தில்
ஆடை பூங்கா ஒன்று அமைக்க போறோம்ன்ற திட்டத்தையும் அவங்க உங்களுக்கு வாக்குறுதியா கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக செய்ய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் காத்திருக்கிறார். அவருக்கு நீங்கள் வாய்ப்பு தந்து வெற்றியை தருவதன் மூலம் இந்த தொகுதியை நிச்சயமாக எல்லா விதத்திலும் முன்னேற்றி காட்டுவார் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்க அத்தனை பேருக்குமே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சரிங்களா? புரியுதா? தெளிவா இருக்கீங்களா? எல்லாரும் அன்புமணி ராமதாஸ்க்கு வாய்ப்பு தருவீங்களா? நமது பாப்பி ரெட்டி வேட்பாளருக்கு வாய்ப்பு தருவீர்களா? இப்ப என்ன சீசன்? மாம்பழ சீசன் இல்லையா? முக்கனிகளில் எந்த கனி சுவை அதிகம்? மாம்பழம். பாருங்க, வெயில சுத்தி சுத்தி அவரே மாம்பழ கலர்ல மாறி போயிருக்காரு. சும்மா வெள்ளையா இருப்பாரு. இன்னைக்கு மாம்பழம் எப்படி கணிச்சாருமா அந்த மாதிரி. எல்லா வேட்பாளர் கடுமையான உழைப்பு, கடுமையான உழைப்பு. இது சாதாரண உழைப்புல வெயில்ல. அதனால சொல்ற முக்கணிகளில் சிறந்த கனி மாங்கனி. அந்த மாம்பழ சின்னம் தான் இவருடைய சின்னம். அது மட்டும் இல்லை, இப்ப சீசனும் மாம்பழ சீசன். மக்களாகிய நீங்கள் அந்த அருமையான மாம்பழத்திற்கு வாய்ப்பு கொடுத்து தருமபுரி தொகுதியை அன்பு சகோதரர் நமது அன்புமணி ராமதாஸ் வென்றார் என்கின்ற ஒரு வெற்றி செய்தியை நீங்கள் அனைவரும் அவருக்கு தர வேண்டும். அதுபோல அன்பு சகோதரர் அவர்களுக்கு பாப்பி ரெட்டி பெட்டில அந்த இடைத்தேர்தலில் வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் கொடுத்து இந்த இடைத்தேர்தலில் அவரும் வெற்றி பெற்றார் என்ற செய்தியை நீங்கள் அனைவரும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த கூட்டணி நிச்சயம் வெற்றி பெற போகிறது. ஏன்னா இது உழைப்பவர்களுடைய கூட்டணி, இளைஞர்களின் கூட்டணி, ஒட்டுமொத்த தாய் குலங்களின் ஆதரவை பெற்ற கூட்டணி இந்த கூட்டணி. இந்த கூட்டணி ஜெயிக்கலனா வேற யார் ஜெயிக்க முடியும்? இப்படை தோற்கின் இனி எப்படை வெல்லும் என்று சொல்லக்கூடிய அளவு இந்த கூட்டணி 40 தொகுதிகளையும் வென்றெடுக்கும். நிச்சயமாக அமைச்சர்களாக இந்த தொகுதியில் திரு அன்புமணி ராமதாஸ் கட்டாயம் வந்து இந்த தொகுதிக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிச்சயம் நிறைவேற்றுவார். அவருக்கு நீங்கள் வாய்ப்பு தர வேண்டும் என்று தாய் குலங்களையும் இளைஞர்களையும் கூட்டணி சேர்ந்த அனைவரையும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். வெற்றியை தருவீர்களா? மாம்பழத்தையும் இரட்டையிலையும் வெற்றி பெற செய்வீர்களா? திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் அண்ணனுக்கும் வெற்றியை தருவீர்களா? கோவிந்த சுவாமி அண்ணனுக்கும் வெற்றியை தருவீங்களா? உறுதியாக தருவீர்களா? சாதாரண வெற்றி இல்லை, சாதனை வெற்றியாக இருக்கணும். திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஒரு சாதனை வெற்றியாக இந்த தொகுதிக்கு நீங்கள் அனைவரும் ஒரே கரமாக இணைந்து வாங்கி தரணும். ஏன்னா கூட்டணி தர்மத்தோடு நடந்து கொள்வதில் நாம் சிறந்தவர்கள் என்பதை இந்த கூட்டணி தேர்தல் முடிவுகள் வரும் பொழுது தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை கூட்டணிக்கு நீங்க நிரூபிக்கணும். அந்த கூட்டணி தர்மத்தோடு தான் என்னைக்கு தேமுதிக, அதிமுக, பாமகவும் இருக்கும் என்பதில் ஐயமில்லை. அந்த கூட்டணி தர்மத்தோடு அனைவரும் ஒன்றாக இணைந்து நிச்சயமாக அவங்க 2 பேருக்குமே பெரிய வெற்றியை நீங்கள் அனைவரும் தர வேண்டும் தர வேண்டும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிச்சயமாக நாளை நமதே 40ம் நமதே மாம்பழமும் இரட்டை இலை சின்னத்திற்கும் மகத்தான வெற்றியை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அத்தனை பேருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போம். வெற்றி விழாவில் சந்திப்போம். அந்த வெற்றி விழா தமிழகமே பாராட்டக்கூடிய ஒரு வெற்றி விழாவாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.